நான் யூஸ் பண்ணுறது வந்து இசிசி தான். அதனால இந்த இசிசி வந்து என்னென்ன இருக்குன்னா இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் அவுட் ஜாயின் மட்டும் தான் இருக்கும். இதே அதுக்கப்புறம் எஸ்ஐபியில் ஹானா இருக்கு, நிறைய இருக்கு, ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இசிசியில் வந்து என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் அவுட் ஜாயின் மட்டும் சப்போர்ட் பண்ணும். நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு மெயின் என்னன்னா ரெண்டு டேட்டாபேஸ் டேபிள்லையும் வேணும். ஓகே, ரெண்டு டேட்டாபேஸ் டேபிள்லையுமே அப்ளிகேஷன் நம்ம சேம்ல மெட்டல் இருக்கு. ஏன்னா மேக் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் டைப்ல சேம் மேக் பண்ணி. இப்போ வந்து என்னன்னா இந்த சேம் டேட்டாபேஸ்ல டிபார்ட்மெண்ட் நம்பர் மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா சேம் இருக்கா செக் பண்ணுறதுக்காக லைக் டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நான் அப்படி செக் பண்ணுவோம் வாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 அதுமாரி இன்னொரு டேபிளில் வந்து 100 ஓகே, நான் வந்து இப்போ வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் கண்டிஷன் இன்னர் ஜாயின் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூனியன் பி நம்ம எல்லாத்துக்குமே 10th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருக்கோம். ஓகே, அப்படியே தெரியாமல் கவலைப்படாதீங்க. ஏன்னு ஒரு வட்டம் இருக்கு, பின்னு ஒரு வட்டம் இருக்கு. இன்னும் கரெக்டாக நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல வந்து இது வந்து ஏ, ஏ இது பி, ஏ இது பி. இது வந்து ஏ யூனியன் பி வந்து இதான். இது வந்து ஏ யூனியன் பி. இதுல இருந்து ரெண்டு வேல்யூமே ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்குமா. இது ஏ யூனியன் பி. லைக் இப்போ நம்மளுக்கு இப்போ இன்னர் ஜாயின் அப்படின்னா ஏ யூனியன் பி. அதே லெஃப்ட் அவுட் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட்ல உள்ள எல்லா வேலையுமே நம்மளுக்கு வந்துடும் அவுட்புட்ல கொடுக்குற வழி. அதே மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட்ல வேல்யூஸ் வந்துடும், ரைட்ல உள்ள வேல்யூஸ்ல எதெல்லாம் ஈக்குவலா இருக்கும் அந்த யூனியன் இருக்கோ அது வந்துடும். ஓகே, இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அண்ட் இன்னர் ஜாயின். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ கோட் அடிக்க போகிறோம். ஓகே, தேர்ட்டி எயிட் இருக்கா, அந்த எஸ்சி 38ல போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் லெவல்ல பேசிக்கா நம்ம வந்து எப்படி நம்ம டைப்ஸ் கிரியேட் பண்ணுவோம், டைப்ஸ் போட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இந்த வந்து டேட்டாபேஸ் டேபிள் 2 யூஸ் பண்ணுறீங்க. அதனால அதுக்கேற்றாப்புல ஃபீல்ட் நேம்ல மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் டைம்ல ஒரு இன்டர்னல் டைப் தான், பட் ரெண்டு இதை மேக் பண்ணுறீங்க. மேக் பண்ணிட்டு கீழே செலக்ட் கண்டிஷன் மட்டும் மாறும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பண்ணி வைங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஓகே,
என்ன இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்சர் சொல்றேன் டைப்ஸ் ஓகேங்களா? ஒரு ஸ்டேபிள் இதுவும் நான் டிக்ளேர் பண்ண ஓகே அப்படிதானே? அதனால எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துக்கு நான் திங்க் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர், ஹெச்ஓடி, சேலரி. ஓகே, இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது நான் கூட சொல்லிட்டேன், திருப்பி கூட சொல்லிட்டேன். ஓகே, டிபார்ட்மெண்ட் நம்பர், ஹெச்ஓடி, சேலரி தான் இருக்கணும். இல்லை இது எவ்வளவு நாள் இருக்கு, நம்மளுக்கு தேவை சிங்கிள் ஃபீல்டு மட்டும் சேமா இருக்கணும். அந்த ஃபீல்டை வச்சு நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம், ஈக்குவலா இருக்கா எப்படின்னு மட்டும். ஓகே, வச்சுக்கோங்க. செக் பண்ண போறோம். ஃபீல்டு சேமா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃபீல்டு உங்களோட டேட்டா வச்சு தான் நம்ம தான் கேல்குலேட் பண்ணுவோம். அது போக இது வந்து என்னன்னா, நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கா காமிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து யூடியூப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து வேற எதாவது யூஸ் பண்ணிட்டா அதுக்கு தவிர சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் ஓப்பன் செக் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, ஏன்னா ஸ்பேஸ் விடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதனால நான் ஸ்பேஸ் விட்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். புரியல பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நான் திருப்பி ஓகே கமெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே,
ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ மாதிரி என்ன செய்வோம், ரிட்டர்ன் டைப் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு என்னன்னா அதே மாதிரி டேட்டா கோலம் போட்டு ரிட்டர்ன் டைப் பண்ணணும். அடுத்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து செலக்ட் கண்டிஷன் நம்ம வந்து இந்த ஜெனா அவுட் லெஃப்ட் ஜெனா கனெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன். எலியாஸ் நேம் எல்லாத்துக்கும் தெரியும், ஏஎஸ். ஓகே, அதாவது நம்ம டேட்டாபேஸ் நேம் பெருசாக இருக்குது, எனக்கு வந்து சின்னதாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், இது பெரிய லைன் ஒரு 2 வேர்ட்ஸ் இருந்தா அது மெட்டீரியல் பேச வந்து நம்ம பேட் டிஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்படி இல்லை லாங்காக எம்ப்ளாயி நேம் நம்ம நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன நம்ம மாற்றிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்னென்ன முடிஞ்சோ நான் வந்து அதை அப்படியே நான் போட்டு பண்ணி கேட்பேன். ஓகே, அடுத்து இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து இந்த செலக்ட் கண்டிஷன் எடுக்கும்போது மட்டும் நம்ம டேட்டாபேஸ் டேபிள் நேம் வந்து ஃபீல்ட் நேம் எடுக்கிறதுனால நம்ம வந்து டேட்டாபேஸ் டேபிள் நேம் டில்ட் சிம்பிள் ஃபீல்ட் நேம் போடுறோம். டேட்டாபேஸ் டேபிள் நேம், அதுக்கப்புறம் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுறதுனா இன்னர் ஜாயின். அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது டேட்டாபேஸ் டேபிள் நேம் யூஸ் பண்ணுறது அது போட்டுட்டு அடுத்து ஆன் போட்டுட்டு என்ன கண்டிஷன் ஈக்குவல் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது போட்டோம். ஓகே, நான் இப்போ பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். இது லூப்பில் வந்து வேல்யூஸ்
நான் திங்க் பண்ணி இப்போ வந்து இதெல்லாம் போட்டோமா, எப்போ என்ன லாஸ்ட் என்ன போடுவோம் ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பார்ப்போம் என்ன போடுவோம்னு. அதே ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வந்து நான் வந்து டேட்டா இன்டர் டைப் டைப் பண்ணுவோம். ஓகே, அடிக்கடி இதே வச்சு தான் சொல்லுவேன். ஓகே, அதாவது எப்பவுமே நாட் சிங்கிள் டைம், எனக்கு எவ்வளோ தடவை எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி சால்வ் பண்ணணும். ஓகே, அது வந்து மெயின் விஷயத்தை வந்து உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, எப்போவுமே அதில் யாரும் வந்துட்டு நான் யாரும் வந்துட்டேன்னு மட்டும் நினைக்கக்கூடாது எப்போவுமே. நடந்ததில் அதுதான். ஓகே, 100, 100, 102 இதுதான் ஈக்குவலாக இருக்குது. சரியா, அதனால அது மட்டும் தான் வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 100, 101, 102. ஓகே, மொத்தமே இந்த வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேமாக இருக்குது. இதுதான் இன்னர் ஜாயின். ஓகே, இப்போ இதே கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகே, லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா வேல்யூஸுமே வந்துடும். ஓகே, பட் ரைட் சைடில் உள்ள வேல்யூஸில் வந்து எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபியூஸாக இருக்கு, நான் செஞ்ச சொன்னீங்க நல்லா விஷயம் செஞ்ச மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ கேட்கும்போது வந்து லெஃப்ட் ஜாயின் என்னன்னு கேட்பான், அது சரி கேட்பாங்க. அதே மாதிரி ரைட் ஜாயின் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, நம்ம வந்து அது என்ன டிஃபரன்ஷியேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவு என்னென்ன டேட்டா பேஸ் டேபிள் நம்ம இன்கிரேட் பண்ண போகிறோமோ அதில் தான் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம வந்து இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் கண்டிஷன் எழுதுவோம், செலக்ட் கொரி எழுதுவோம். அது எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்டாபேஸ் டேபிள் நேம், லைக் டேட்டாபேஸ் டேபிள் நேம் ஏ டில்ட் ஃபீல்ட் நேம், இந்த மாதிரி தேவையான ஃபீல்ட் நேம் போட்டுருவோம். அதேமாரி டேட்டாபேஸ் டேபிள் பி டில்ட் ஃபீல்ட் நேம். ஓகே, இதெல்லாம் போட்டு அதுக்கு ஃப்ரம் இதெல்லாம் ஓவராலாக போட்டுரும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் டேபிள் டூ இதெல்லாம் ஓவரால் லூப் போடுறது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுங்கள், சொன்னீங்கன்னாலே போதும். ஓகே, இன்னர் டேபிள் இன்னர் அண்ட் ஜாயின் அவுட்டர் ஜாயின் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னவா இருக்கும் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 2 ஐ திங்க் இதை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, சேபியா பிளான். ஓகே, அந்த மாடுலேஷன் அப்படின்னு என்ன பாருங்க கேட்டிங்கன்னா, மாடுலேஷன் என்னன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை துண்டாக வெட்டி ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சு அதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா அந்த மாடுலேஷன்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, இன்க்ளூட், ஃபங்க்ஷன், மாடியூல். ஆல்சோ இது வந்து இன்க்ளூட், ஃபங்க்ஷன், மாடியூல் அண்ட் செக் பண்ணிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் சப்ரோட்டின். இந்த 3 ஒன்று. ஓகே, இந்த 3ஓட கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து எழுதி வச்சிருப்போம் ஒரு இடத்துல கோடு. ஓகே, அந்த கோடை நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து அதை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
ஓகே, இதுதான் மாடுலேஷன். ஓகே, ஆல்சோ இது போக இதில் வந்து நம்மளுக்கு இந்த மூலியமாக வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். நான் திருப்பி கூட சொல்கிறேன், நான் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க பக்கத்தில். ஓகே, உங்ககிட்ட இந்த எஸ்ஏபி இசிசி இருக்குது இல்லைன்னா விஷயம் இன்டர்வியூ வரைக்கும் அது முக்கியம் இல்லை. கேட்டால் ஆமாம் சார் நான் எஸ்ஏபியில் இசிசி யூஸ் பண்ணேன், அந்த இசிசியில் வந்து அந்த மாதிரி ஓவராலாக காம்பனன்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க. அதுக்கப்புறம் ஏன் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதோ இல்லை அப்ளை பண்ணும்போதோ நம்மகிட்ட கேட்பாங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் வந்து சொல்லலாம் எஸ்ஏபியில் நான் இசிசி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க ஒரே ரீசன் இதுக்காக தான். ஓகே, நான் இது ஈஸியாக ஒரு எனக்கு தோணுச்சு கம்பேர் பண்ணுவது, அதனால எடுக்காது. மோஸ்ட் தமிழை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷை பேச போடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு அது கம்யூனிகேஷன் இப்போ, ஆனால் எனக்கு வந்து மிச்சவங்க ஹெல்ப் பண்ணதை விட இவங்களுக்கு தமிழ் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆனிச்சு, அதனால நான் போட்டிருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல போகலாம்.